மலேசியாவில் கெந்திங்காட இது வந்து கூட தேத்தாரியெல்லாம் கிடைக்கல, ஆனால் தேத்தாரி மாதிரி கலந்து வச்சிருக்கானுங்க. அப்படி பாஸ் இல்லைன்னா இதுதான் கியூ நிற்கணும், லாங் கியூவில் வந்தாச்சு. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் கேபிள் காருக்கு வந்தாச்சு. ஐயோ, பக்கத்தில் கேபிள் கார் வரதே தெரில. இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எல்லாரும் பார்க்கணும், அப்படின்னா தான் இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லாரும் உட்காந்துட்டாங்க தியேட்டருக்கு ரெடியாக, கண்ணாடிலாம் போட்டு வந்து இதை எடுத்து அதுக்குள்ளே தூக்கி போடணும். அந்த இதில் எது கலர் என்ன பண்ணுற மாதிரி. ஓகேயா? வந்து நம்ம வந்து பானா ஹில்ஸ் போயிட்டு இருக்கோம். பானா ஹில்ஸ் வந்து டானாங் டவுன்லேருந்து ஒரு 1 hour ப்ளஸ் போனோம். ஸோ டிரைவர் வந்து காமிக்கிறாரு பானா ஹில்ஸ் வந்து எங்கே இருக்கோம். இங்கேருந்து நம்ம பார்க்கறதுக்கு நான் வந்து வழியை கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மேலே பானா ஹில்ஸ்க்கு நம்ம போகிறது இதில் தான் போவோம். என்னது இது? அந்த கேபிள் கால. அந்த கேபிள் கா வந்து உலகத்திலே ஆக நீட்டானது இங்கே தான் இருக்கான். பானா ஹில்ஸ் மேலே ஏறதுக்கு முன்னாடி ஒரு கோல்ஃப் கோர்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பானா ஹில்ஸ் கீழே வந்துட்டோம். இங்கேருந்து வந்து கார் பார்க்கிங் இருக்குது. காரை பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து டிரான்சிட் பஸ் எடுத்து கொடுக்குறாங்க. டிரான்சிட் பஸ் எடுத்து நம்ம வந்து கேபிள் கார் போய்ட்டு கேபிள் கார்லேருந்து மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இது வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கேபிள் கார். 5 kilometers மேலே போவோம். மலேசியாவில் கெந்திங்காட இது வந்து கூட. இதுதான் அந்த பஸ் டிரான்சிட். பஸ்ஸில் 2 நிமிஷம் தான் ட்ராவல். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இது என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். டிக்கெட்லாம் ஆன்லைன்லேயே வாங்கிட்டாங்க, நேராக ரிடீம் பண்ணிக்கலாம். இந்த ஓவர் பாஸ்ன்னு எடுக்கிறது தான் ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி லைன். நம்மளோட கெந்திங்கில் இருக்கிற ஸ்பீட் லைன் மாதிரி, எக்ஸ்பிரஸ் லைன் மாதிரி. ஸோ நீங்கள் ஓவர் பாஸ் எடுத்துட்டிங்கன்னா இதுலேயும் கீழே நிற்க தேவையில்லை. 1 டேக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடும். Yes. Baby free, right? Yeah. நம்ம வந்து புஃபே எடுக்கல, ஆனால் தான் புஃபே ப்ரையாரிட்டி லைனோட பாஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து இதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு, கேபிள் காருக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இதுதான் பட்டிருக்கு. விட்டாங்க, எங்கே போனாங்க? இந்த ஊரில் தேத்தாரியெல்லாம் கிடைக்கல, ஆனால் தேத்தாரி மாதிரி கலந்து வச்சுருக்கானுங்க. அப்படி என்ட்ரன்ஸ் நம்மளோட கெந்திங் ரிசார்ட் வேர்ல்ட் மாதிரி, சன் வேர்ல்ட், பானா ஹில்ஸ். இதுதான் இந்த இடத்த மொத்த மேப்பு. சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணி ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாவ் பாஸ்ன்னு இருந்துச்சுனாக்கா பாருங்கள், எடுத்தீங்கன்னாக்கா இவ்வளோ எம்டியாக இருக்குன்னு. நார்மல் பாஸ் எடுத்திங்கனாக்கா இவ்வளோ எம்டியாக போக முடியாது. சரியான கூட்டம். நான் அந்த கூட்டத்தை வச்சு நாங்கள் நிற்காதனால எடுக்கலை, சரியான கூட்டம். வாவ் பாஸ் வந்து நிறைய பேர் தெரியுமான்னு தெரில. இது வந்து நார்த்தர்ன் வியட்நாம் லயன் அண்ட் ட்ராகன் டன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். மலேசியாவோட ஃபுல் வீடியோ இருக்கும் பாருங்கள், நான் சேனலில் போட்டிருப்பேன், மேலே லிங்க்கில் போடுறேன் பாருங்கள். பாஸ் இல்லைன்னா இதுதான் க்யூ, லாங் க்யூவில். பாஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து நேராக அங்கே போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா இதில் எப்படி நேராக போயிடலாம். ப்ரையாரிட்டி லைன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக வந்துடலாம். இல்லைன்னா அந்த க்யூ அங்கே நிறையா பேர் அதை தாண்டி வந்துடலாம். வந்தாச்சு. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் கேபிள் காருக்கு வந்தாச்சு. ப்ரையாரிட்டி லைனில் மக்கள் பண்ணியாச்சு. போங்க அடுத்ததில் போய் வாங்க எல்லாம். சீக்கிரமா வந்துருங்க, எல்லாம் வந்துட்டீங்களா? அடுத்த இடத்துக்கு கூட வருவாங்க ஆளுங்க. இங்க பாருங்க,
செம்ம பனி சரியான இதாக இருக்கு. வேகமாக வேற போகுது. ஒரு 20 நிமிஷம் சரியான சிக்கான பனி. ஓகே, ஃபைனலி மேலே வந்துட்டோம். இதுக்கப்புறம் மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டுருங்க வீடியோவுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பனாயில் வந்து நிறையா இடங்கள் இருக்குது. ஃப்ரெஞ்ச் வில்லேஜ், கோல்டன் பிரிட்ஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அம்மா ஃப்ரெஞ்ச் வில்லேஜ், கோல்டன் பிரிட்ஜ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து ஃப்ரெஞ்ச் வில்லேஜ். ஸோ ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கோல்டன் பிரிட்ஜ் போக போகிறோம். அது வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. அதாவது நீங்கள் வந்து டானாங்க்கு வந்தீங்கன்னாக்கா வரி பண்ணவே வேணாம். சந்தோரினி நேற்று பார்த்தோம், அப்புறம் இப்போ ஃப்ரெஞ்ச் போகிறோம், அப்புறம் பியர் வந்து ஜெர்மனியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து டானாங்கில் வந்து பல கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸை கொண்டு வந்து இங்கே இறக்கியிருக்காங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ இடமே செம்ம பனியாக இருக்குது. முன்னுக்கு நடக்கிறவங்க கூட தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே தான், இந்த இடம் ஒர்த்து. அப்புறம் நினச்சா கந்திங் மாதிரி ஒன்று இருக்கும் போல். என்னன்னா கந்திங்காட இது பெட்டராக தான் இருக்குது. அந்த கேபிள் காலியை பார்த்துருப்பீங்க. கந்திங்காட இது வந்து வெரி நைஸ். ஏன்னா இங்கே வந்து குளிர் ரொம்ப குளிராக இருக்குது. டெம்பரேச்சர் இப்போ பார்த்தேன் 17 காமிச்சிச்சு. ஆனால் 17க்கு கேமராவில் எப்படி இருக்கும்னு தெரியும். இங்கே அதோட ஒரு 2 மடங்கு கூட. இதெல்லாம் இங்கே அந்த மூன் கிங்டம் இது வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம். நிறைய பேர் கியூரண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் பயங்கரமாக தான் செஞ்சுருக்கானுங்க இந்த இடத்த. ரொம்ப காசு செலவு பண்ணியிருக்கானுங்க. அதுவை திறந்து ஏதாச்சும் போஸ்ட் கொடுத்து வராங்க. பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அங்கிள் வந்துட்டாரு. அங்கிள் பயங்கரமாக ராஜாங்கெல்லாம் பிடிச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூன் கிங்டமில் இருக்கோம். மூன் கிங்டமில் வந்து ஒரு 8 இடங்கள் இருக்குது. லூனா கேசல், 4D ஜங்ஷன் தேட்டர், அப்புறம் ஃப்ளையிங் ஐஸ் தேட்டர் எல்லாம் இந்த மாதிரி 8 இடங்கள் இருக்குது. நம்ம அதை முதல்ல பார்க்குறோம் சுற்றிட்டு. அது முடிச்சுட்டு மூன் கிங்டமுக்கு கீழேயே தான் கோல்டன் பிரிட்ஜும் இருக்குது. அது தனியாக வேறு ஒரு செக்ஷனில் இருக்குது, B2ன்னு சொல்லி. அங்கே இன்னொரு 8 இருக்குது. இங்கே வந்து 4D ஜங்ஷன் தேட்டருக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து 3D கிளாஸ் மாதிரி 4D கிளாஸ் கொடுத்துட்டாங்க. உள்ளுக்கு முன்னாடி தேட்டர். இதுதான் அந்த 4D தேட்டர். எல்லோரும் உக்காந்துட்டாங்க தேட்டருக்கு ரெடியாக. கண்ணாடிலாம் போட்டு படம் பார்க்க வந்திருக்கோம். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இருக்குமா. அங்கே போய் பார்ப்போம். நடுவில் எங்கேயாச்சும் உட்காந்துக்குவோம். வாங்க எல்லாம். இதுதான் தேட்டர் படம். எல்லாரும் படத்தை எடுக்க முடியாது, அதனால் நான் முன்னாடியே எடுத்துட்றேன். அதை போட்டுட்டாங்க. டேர்ன் மொபைல் ஃபோன் சைலண்ட் போட்டுட்டாங்க. அப்புறம் கண்ணாடியை போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம வந்து கேம் விளாட வந்தோம். இது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ், தனியாக காசு போடணும். அப்போ வந்து இந்த கேம் வந்து எப்படின்னாக்கா ஒரு கேம் வந்து 100,000 வியட்நாம் டாங் வந்து. ஸோ நம்ம 7 எடுத்துருக்கோம். பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இது பண்ணிட்டான். ஸோ எது போட்டாலும் இது கிடைக்கும் கலரு. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி. தர்ஷேந்திரன் அது 7 பால்ஸ் எடுத்தாச்சு. நீ வந்து இதை எடுத்து அதுக்குள்ளே தூக்கி போடணும். அந்த இதில் எது கலர் என்ன பண்ணுற மாதிரி. ஓகேயா? ஓகே தர்ஷேந்திரன் ஸ்டார்ட். ஒரு கலர் அதுக்குள்ள, அந்த கலர் அதுக்குள்ள மேல அதில் போய் விழுவணும். ஓ ஓகே. மெதுவா போடணும் தர்ஷேந்திரன். அவங்க பேர் எப்படி அழகா போட்டாங்கன்னு அந்த மாதிரி மெதுவா போடு. ஒன்று போடு மெதுவா. ஓகே ஓகே தர்ஷேந்திரன் வேஸ்ட் பண்ணாத. நான் பண்றேன் பாரு அழகா. பாரு இப்படி எடுத்து வச்சு அழகா
Yeah, keeps going, keeps going. Yeah. Yes. Okay. லாஸ்ட் ஒன் நான் தான் போட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஒரு பந்து விழுந்ததுக்கு இந்த ஒரு நீல பொம்மை ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஃப்ரீயாக இல்லை, 70 வலி. ஓ, இதான் வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் என்னவா இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போமா? இல்லை, ஆள் கம்மியாக தான் இருக்குது. மியூசிக்லாம் நல்லா போட்டிருக்காங்க. 23 தான் போட்டிருக்கு டெம்பரேச்சர். கிளவுடி. ஓ, வெரி நைஸ். இதை நம்ம அழகா கொஞ்சம் சினிமேட்டிக்காக எடுத்து பார்ப்போம். பனி. ஓ, தான் லூனா காசல்ங்க. கண்ணாடிலாம் அப்படியே இதாகிடுச்சு, பார்க்க முடியல ஒன்றும். இந்த ட்ரெயின் எடுத்திங்கனாக்கா நம்ம வந்து எங்கே போகலான்னா அடுத்த இன்னொரு பகுதிக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 3ல் இருந்தோம்ல, இப்போ நம்ம சன்னுக்கு போகிறோம். அங்கே தான் இது ஃப்ரெஞ்ச் வில்லேஜ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த ட்ரெயின் எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கும் அங்கேக்கு. இதுதான் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ். இன்றைக்கி வந்த நாள் ஒரே சரியான பனி, எதுவும் பார்க்க முடியல, ஒன்றும் பார்க்க முடியல. இந்த ட்ரிப்பே ஒரு வேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் தெரில, இங்கே இப்படி தான் இருக்குது. இங்கே மேலே தப்பேந்திரன், இங்கே ஆக்சுவலி மேலே ஒரு இது மாதிரி இருக்குது, ஐஸ் ஹவுஸ் மாதிரி. பன்னிக்கு இப்படி ஒரு கியூவா? Can you want chili sauce? Okay. Mayonnaise? Okay. Thank you very much. Okay. Thank you. ஃபைனலி பன்மி வாங்கியாச்சு. போய் பன்மி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். நான் வியட்நாமில் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறனால நான் சொல்ல முடியும், இது ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் பன்மி நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டது. ஆல்மோஸ்ட் 4 மடங்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ், பட் நல்லா இல்லை. இங்கே உள்ளாரே ஒரு இன்டோர் தீம் பார்க்கும் இருக்குது. அதில் வந்து சர்க்கஸ் செய்வாங்க, எல்லாமே இருக்கும். எல்லாமே அந்த டிக்கெட் கூட தான் சேர்ந்து இருக்குது. ஆனால் 1 டே பிளானில் போனீங்கன்னாக்கா எதுவுமே பத்தாது, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்கு. நீங்கள் எப்படியும் மேலே 1 டே ஸ்டே பண்ணிங்கனாக்கா நீங்கள் இன்னும் நல்லா இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செஞ்சுட்டு வரலாம். நாங்கள் ஒரு டே 2 போனதுனால எதுவும் பெருசாக பண்ணலை. பட் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு டிக்கெட் வந்து வேலிட்டாக தான் இருந்துச்சு வாங்கினதில். 1-2 போய் ட்ரை பண்ணோம், மற்றபடிக்கு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஒன்றுமே தெரியலையே, என்ன பண்ணுறது? ராங் டைமிங். இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் சரியான டைமில் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம சரியான டைமில் வரும்போது கரெக்டாக நான் வீடியோ செய்கிறேன். இந்த தடவை நம்மளுக்கு இருக்கிறதான் இருக்கும். ஆனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் நான் வருவேன் திருப்பி. கொஞ்சோண்டு தெரிகிற காரணத்தினால் நாங்கள் இதோட இந்த இடத்த கிளம்புறோம். இதுதான் இன்னொரு கை. தரையெல்லாம் ஒரே தண்ணி. இந்த அடுத்த வண்டியை பிடிச்சி கீழே இறங்க வேண்டிதான். இங்கே அவ்வளோதான், முடிஞ்சு விட்டது. கோல்டன் பிரிட்ஜில் கேபிள் காருக்கு போகிறது முன்னுக்கு ஒரு ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரெயின் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நார்மல் கேபிள் காரில் இறங்கிக்கும்.
ஓவரால் பானா ஹில்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா சிறப்பாக தான் இருந்துச்சு. சாப்பாடு தான் அந்த புஃபே ட்ரை பண்ணால் பெட்டர்னு நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணோன்னா டானாங் டவுனில் ட்ரை பண்ணுங்கள், பானா ஹில்ஸ் ட்ரை பண்ணாதீங்க, நல்லா இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள்.